பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் இமாம் தௌஹீதி அப்படிங்கிற ஆஸ்திரேலியா ஒரு இமாம் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காப்புல. நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காப்புல. யூதர்களை பற்றி சொல்லியிருக்காப்புல, பாலஸ்தீனியர்களை பற்றி சொல்லியிருக்காப்புல, ஹிட்லரை பற்றி சொல்லியிருக்காப்புல, அப்புறம் முகமது கழுதையில் போன கதையெல்லாம் சொல்லியிருக்காப்புல. அப்படி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காப்புல. நம்மளும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சரி, அப்படியே நம்ம இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துக்கிட்டு அப்படியே விளக்கத்தையும் பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. If Hamas attacked the Saudis in that way, if they attacked another Muslim country, there would not be 2 years of negotiations with Hamas. Believe you me, it'll be nuclear if nuclear was an option. The idea of a ceasefire and let's release some from Israeli prisons so that we get a few hostages back, it would be an entirely different conversation. If you entered Saudi Arabia and massacred over 1,000 people, it'll be the end of Hamas and that conversation a week later. I'll tell you that, right? Same in America. There will be no International Criminal Court of Justice and talks of genocide and none of that. It'll be gone. That's one thing. அதாவது சொல்லுகிற விஷயத்தை பாருங்களேன். ஒருவேளை ஹமாஸு எப்படி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே புகுந்து அங்கே யுத்தம் செஞ்சாங்களோ அதே போல் சவுதிக்குள்ளே புகுந்து யுத்தம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அங்கே 2 வருஷமாக நெகோசியேஷன் வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே இருக்காதான். ஏன்னு கேட்டால் வேறு ஒன்றுமே முடியலை, நியூக்ளியர் தான் வழி அப்படின்னாலும் சவுதி அரேபியாக்காரன் அங்கே ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டு இந்த காசாவில் இருக்கிற மக்களையும் அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளையும் மொத்தமாக அழிச்சிருப்பானா. அதே நேரத்தில் இந்த ஐடியா சீஸ்ஃபயர் கொஞ்சம் போகிற நிறுத்துங்க, எங்களுக்கு சாப்பாடு வேணும், நாங்கள் வாங்கிக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயமே சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடம் இருந்திருக்காதான். அதே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்கள் ஹாஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு டீலிங்குமே இருந்திருக்காதான். ஏன்னு கேட்டால் இவங்களுடைய டீலிங்கு டோட்டலாக என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குமா. ஏன்னு கேட்டால் நீ அப்படியே சவுதி அரேபியாவுக்குள்ளே புகுந்து அங்கே இனப்படுகொலை செஞ்சுருந்த அப்படின்னா ஒரு 1000 பேர் எப்படி யூதர்களை 1500 பேரை மொத்தமாக கொன்று நாசமாக்கிட்டு 100கணக்கான பேரை நீ சிறைப்பிடிச்சிட்டு போனியே, அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் நீ செஞ்சுருந்த அப்படின்னா மொத்தமாக உன்னை அழிச்சு கட்டியிருப்பான். அதான் அவங்க சொல்கிறாரு பாருங்க. அப்படியே இதுதான் எண்ட் ஆஃப் ஹமாஸாக இருந்திருக்கும். ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கமே இல்லாமல் பண்ணியிருந்திருப்பானா. அதே நேரத்தில் கன்வர்சேஷன்லாம் அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாமே அதுக்கப்புறம் தானே ஒரு வாரம் முடிஞ்சு தானே அந்த வேலையை முடிச்சுதான். அவங்க மொத்தமாக அழிச்சிட்டு தான் நியூக்ளியர் பாம்பை போட்டாவது மொத்தமாக அழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்களா. யாரோட? ஐநாவோட, ஐசிசியோட, மற்ற நாடுகளோட. வாங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்ன வந்தீங்க, 1000 பேரை கொன்னீங்க, 100கணக்கான பேரை ஆஸ்ட்ரேஜாக இழுத்துட்டு போனீங்க, இப்போ நாங்கள் மொத்தமாக அவங்கள அழிச்சிட்டோம், இனிமே பேசுங்க, வாங்க பேசிக்கிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்களாம். அதே நேரத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருந்து ஐயோ நீதி இல்லையா, நியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையோ இல்லை இந்த யூஎன்லேருந்து ஜெனோசைடுன்னு பாட்டு போடுவாங்களே, அந்த பாட்டோ எங்கேயுமே கேட்டிருக்க முடியாதான். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்டா எங்களை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பழி வாங்கினது யூதன் இல்லை சவுதியோ வேற ஒரு எந்த நாடோ ஹமாஸை பழி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜெனசைடு அப்புறம் ஐசிசி இந்த மாதிரியான எந்த ஒரு போராட்டமுமே இருந்திருக்காதான். இது முதல் ஒரு காரியம். ரெண்டாவது காரியத்தை இவர் சொல்றாப்ல. சொல்லுங்கய்யா. However, I have a question. These group of 15 million Jews, they don't proselytize. They don't want you to become Jewish. For a very long time, did not have a government to defend them for a very long time. Tyrants did everything possible, starting from the Pharaoh down to Hitler, did everything possible to exterminate them, and they continue to not just exist but thrive, and thrive better than the majority of the people around them. அதான் விஷயம் தெளிவாகவே சொல்றாரு பாருங்க. அதாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, யூதர்கள் இந்த உலகத்தில் மொத்தமே 15 மில்லியன் தான் இருக்கிறாங்க, அதாவது 1.5 கோடி. ஆனால் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் இப்போ 200 கோடிக்கு மேலே தாண்டிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது யூதர்கள் ஒரு நாளும் போய் யாரையும் கன்வெர்ட் பண்ணுறதோ, ப்ரொபகண்டா பண்ணுறதோ, மிஷினரி வேலை செய்கிறதோ அதையெல்லாம் செஞ்சது கிடையாது, செய்கிறதும் கிடையாது. அதே நேரத்தில் அவங்க யாரையும் பார்த்து நீங்கள் வாங்க எங்கள் யூத இனத்துக்கு சேர்ந்துக்கங்க, எங்கள் மதத்தை தழுவிக்குங்க, எங்கள் மதத்தை தழுவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 72 கன்னிகள் கிடைக்கும், அந்த மாதிரியான எந்த ஒரு அவங்க இனத்தோடு சேர்க்குற மதத்தோடு சேர்க்குற எந்த ஒரு ஐடியாவுமே அவங்கள்ட்ட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது
ரொம்ப காலமாகவே அவங்க கிட்ட ஒரு கவர்மெண்ட், ஒரு நாடு எதுக்குன்னா தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக, தங்களுடைய இனத்தை பாதுகாத்து கொள்றதுக்காக, தங்களுடைய பண்பாடையோ கலாச்சாரத்தையோ தங்களுடைய மதத்தையோ பாதுகாத்து கொள்றதுக்காக ஒரு அரசாங்கம் அவங்க கிட்ட இல்லாமலே இருந்திருக்கு. அதனால இந்த கொடுங்கோலர்கள், ஆட்சியாளர்கள், சர்வாதிகாரிகள் இவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த யூதர்களை அழிக்கணும்னு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. யாரு? ஸ்டார்டிங் பார்வோன் மண்ணில் இருந்து ஹிட்லர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு? எக்ஸ்டர்மினேட் பண்ணுறதுக்கு. மொத்தமாக யூத இனத்தையே இஸ்ரேல் அப்படிங்கிற தேசமே உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஈரான் அவனுடைய ஏர்போர்ட்டில் எழுதி வச்சிருந்தால, அதே போல் மொத்தமாக அழிச்சிடணும். அப்படி அழிக்கிறதுக்காக பார்வோன் மண்ணிலிருந்து ஹிட்லர் வரைக்கும் போராடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் யூதன் உயிரோட தான் இருக்கான். அவனை அழிக்க முடியல. அதே நேரத்தில் அவனுடைய அசுர வளர்ச்சி அபாரமாக இருந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அவனுடைய அசுர வளர்ச்சி எப்படின்னா பெட்டர் தேன் அவங்கள சுற்றி இருக்கிற எத்தனை நாடுகளாக இருந்தாலும், அவங்கள எதிர்க்கிற எத்தனை நாடுகளாக இருந்தாலும் அவங்கள விட 100 மடங்கு பெட்டரான டெக்னாலஜியில் தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, இருக்கிறது 1.5 கோடி பேர், ஆனால் 200 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் சபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யூதன் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறான். எவன் யூதனை சபிக்கிறானோ அவன் அநியாயமாக செத்து போனாங்க. மேடையிலே செத்து போனாங்க, அப்புறம் குண்டு போடப்பட்டு செத்து போனாங்க, ஹெலிகாப்டரில் போய் பறந்து செத்து போனாங்க, எப்படியோ விதவிதமாக செத்து போனாங்க. எப்படியெல்லாம் யூதன் ஜாகணும்னு இவங்க விரும்புகிறாங்களோ அதே மாதிரி இவங்க செத்து போகிறாங்க. ஆனால் யூதன் இன்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான், அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. So you look at Iran, how old is it? It's a millennia. Ancient civilization. So is the Jewish nation. But after the Israeli independence in 10 years, they were on par with Iranian technology, right? So, and that's what Saddam Hussein couldn't believe. Like, how? How do they do that, right? With all the challenges and all the wars. அதான் விஷயமே. சொல்றாப்ல, ஈரானை கொஞ்சம் பாருங்க, அது எவ்வளவு பழமையானது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம் தான் ஈரான் நாகரிகம். அதே போல யூதர்களுக்கும் 4000 வருஷம் வரலாறு உண்டு. ஆனா 10 வருஷம் தான். 10 வருஷத்துக்குள்ள ஒரு நாட்டை உருவாக்கிட்டு இந்த 1000 வருஷம் பழமையான அந்த ஈரானுடைய டெக்னாலஜியை மிஞ்சிட்டாங்களாம். அப்படி இதை பார்த்து தான் இந்த சதாம் ஹுசேன் அந்த ஆளால் நம்பவே முடியலையா. கேட்குறாப்புல எல்லாத்துட்டையும் போய் கேட்டாங்களாம், எப்படி அந்த டெக்னாலஜிக்கு முன்னேறினாங்க, எங்கேருந்து ஞானம் வந்துச்சு, அறிவு வந்துச்சு, நம்ம அல்லாவின் ஆட்சி, நம்ம அல்லாவின் அடிமைகளாச்சே, நம்ம சூனபதிக்கு சொந்தக்காரங்களாச்சே, ஆனால் இவங்க நரகவாதிகளாச்சே, இவங்க இழிபிறப்பாச்சே. யூதர்களும் நஸ்ரானிகளும் இழிபிறப்புகள் இந்த உலகத்தில் ஈனப்பிறவிகள். 1400 வருஷமாக முகமது வச்சா சூனியம் இன்ன வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு திரிகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க யூதர்கள்லாம் வந்து இழிபிறப்புகளாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஞான அறிவு எப்படி அவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அவரால் நம்பவே முடியலையா. அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் யுத்தம், விதவிதமான சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்களாம் தினமும். ஆனாலும் 1000 வருஷ பழமையான ஈரானிய டெக்னாலஜியை மிஞ்சிட்டாங்களாம். 8 நாடுகள் வந்தாங்க 1948 மொத்தமாக காலி பண்ண ஒரே வாரத்தில். அப்பேற்பட்ட டெக்னாலஜியை வச்சிருந்தான். இதைத்தான் சதாம் ஹுசேனால நம்பவே முடியலையா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாப்ல. சொல்லுங்கய்யா. So if you believe that God has nothing to do with these people and that they are the enemies of God, right? You should think again, because I'll tell you this, there are religions that have gone extinct for one of those reasons. Having a tyrant come after you, or simply not proselytizing, right? And simply not having anyone defend you. There were religious groups that have gone vanished in the region for one of those reasons. And Israel has 3 of those reasons. The Jews have 3 of those reasons. And so clearly there's something between them and God. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாப்ல. பரவாயில்ல, ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு இப்படி சொல்றது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இஸ்லாமியர்களை பார்த்து தான் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து கடவுளுக்கும் இந்த யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, கடவுள் அவங்கள வெறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது அவங்க எல்லாமே அல்லாவின் இனிமிகளா, அல்லாவின் எதிரிகளா மாறிட்டாங்க. அதனால கடவுள் அவங்கள எதிரியா பார்க்குறாரு. அதனால அவங்கள கொன்னாலும் அவங்கள கற்பழிச்சாலும் என்ன விதமான கொடுமைகள் செஞ்சாலும் அதை பற்றி கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, கடவுள் தண்டிக்க மாட்டான், கடவுள் சந்தோஷப்படுவான், அதுக்காக நமக்கு சோனபதியில் உன்னதமான இடத்தையெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இன்னொரு முறை அதை குறித்து சிந்திச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் இதை சொல்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னு கேட்டால் நிறைய மதங்கள் இந்த உலகத்தில் உண்டாச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னா, சர்வாதிகாரிகள் வந்தாங்க, மொத்தமாக அந்த இனத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் அந்த மதத்தையும் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் அதாவது கன்வெர்ட் பண்ணாததுனாலையோ தங்களுடைய இனத்துக்குள்ளே சேர்க்காததுனாலையோ தங்களுடைய மதத்துக்குள்ளே
வாங்க அப்படின்னு கூப்பிடாததுனாலையோ இல்லை புனித புஸ்தகங்கள் இல்லை உருவாக்காததுனாலையோ அது எல்லாமே மொத்தமாக என்ன செஞ்சிருச்சுன்னா அதோட தங்களை பாதுகாத்து கொள்ளாததுனால, தங்களுடைய மதத்தை பாதுகாத்து கொள்ளாததுனால அந்த ரிலீஜியஸ் குரூப் எல்லாமே மறைஞ்சு போச்சு, அழிச்சு விட்டாங்க. ஆனால் இதே விதமான ரீசனை தான் யூதர்களும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க மத மாற்றம் செய்கிறது கிடையாது, தங்களுடைய இனத்துக்கு வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடுறது கிடையாது. அதோட அவங்களும் இப்போ வரைக்கும் 1.5 கோடி பேர் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியான ரீசன் இருந்தாலும் கிளியராக ஒரு விஷயம் இவருக்கு தெரியுதான். அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கும் கடவுளுக்கும் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஒற்றுமை, ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு கடவுள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு இன்னொரு முறை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. சொல்லுங்க. Clearly, I'll tell you that. God says in the Holy Quran, for example, 2 verse 62, or for example in chapter 5 verse 20 onwards, children of Israel, enter the Holy Land. God has written for you the Holy Land. You know Israel's borders today, they are part of what is the Holy Land. The whole of Sinai is the Holy Land. Moses in the Holy Quran, it states he entered Sinai and God said to him, Moses, take your sandals off. You are now in the Holy Valley, right? A symbolic gesture. அதாவது ரொம்ப முக்கியமாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குரானில் கூட என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, குரானில் 2வது அதிகாரத்துலேயும் 5வது அதிகாரத்துலேயும் வசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலின் மக்களே, இஸ்ரேலின் இனத்தாரே, இஸ்ரேலின் சந்ததிகளே, இஸ்ரேலின் தலைமுறைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த புனித பூமிக்குள்ளே நுழையுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை அவங்களுக்கு ஒரு தேசத்தை எழுதி கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்க, ஒரு புனித பூமியை கடவுள் எழுதி கொடுத்துருக்காப்புல. யாருக்கு? யூதர்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய பார்டர்ஸ் எது வரைக்கும் எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இப்போ அவங்க இருக்கிறது எல்லாமே அந்த புனித பூமின்னு சொல்கிறது இந்த ஒரு பார்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்களாம் யூதர்கள். இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற இப்போ இருக்கிற தேசம் வந்து அதாவது கடவுள் கொடுத்த இடங்களில் ஒரு பார்ட்டில் தான் இவங்க இருக்கிறாங்களாம். ஏன்னு கேட்டால் ஹோல் சீனாய் மலையை யாருடையது? இப்போ எகிப்தில் இருக்கிற ஹோல் சீனாய் மலையை யாருடையது அப்படின்னா இஸ்ரேலுக்கு சொந்தமானது. அதோட காசா கூட இஸ்ரேலுக்கு சொந்தமானது, லெபனானில் பாதி இஸ்ரேலுக்கு சொந்தமானது. இப்படி சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம் அவன் கொடுத்துவிட்டு ஒரு ஓரத்தில் தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானா. காசாவையும் கொண்டு போய் அந்த மாய்மாலக்காரங்க 2005 அந்த மாய்மாலங்க பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்துட்டானா. சொல்லுங்கய்யா. So God designated this entire region of Judea for the Jewish people, for Moses, my prophet and your prophet, Moses. And Hamas wants to steal that from Moses. I don't care what people think about Israel or Jews. You want to be anti-Semites? God's going to destroy you. That's on to you. But to steal from Moses is an entirely different conversation with an entirely different defense, because the number one defender for that is God himself. That's why you're always losing the wars. Yes. That's why God hates you, because you're simply saying Judea belongs to Muslims and Muslims want nothing to do with Judea. We have nothing to do with Judea. கடவுளே ஒரு தேசத்தை, ஒரு ரீஜியனை யூதர்களுக்காக, யூதயா அப்படிங்கிற பேர் வச்சு யூதர்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கும் பொழுது ஹமாஸ் என்ன செய்யறானா அப்படின்னா அந்த மோசைக்கிட்ட கொடுத்த அந்த தேசத்தை திருட பார்க்குறானா. கடவுளே டிசைன் பண்ணி இந்த தேசம் தான் உங்களுக்கு அப்படின்னு இஸ்ரவேலுக்கு கொடுத்ததான். ஆனால் ஹமாஸ் என்ன செய்யறானா அதை திருட பார்க்குறானா. யாருக்கிட்ட இருந்து? மோசைக்கிட்ட இருந்து. உன்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த மோசைக்கிட்ட இருந்தே திருட பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து யூத வெறுப்பாளனாயிரு, இந்த இஸ்ரேல் வெறுப்பாளனாயிரு, இல்லை ஆன்டிசெமிட்டியாயிரு, யார் வேணாலும் இரு. ஆனால் அப்படி இருந்த அப்படின்னா கடவுளே உன்னை அழிச்சுப்பாரு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்காப்புல. எவன் யூத வெறுப்போட பேசினானோ, யுத்தம் செய்தானோ எல்லாமே அழிஞ்சு போனாங்க. அதனால அவங்கள தொட்டா கடவுள் உன்னை கொல்லுவார், உங்களை அழிப்பார், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இந்த லேண்டையே நீ திருடணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் டிஃபென்ஸ் வேறு விதத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் நம்பர் 1 டிஃபெண்டர் ஆஃப் இஸ்ரேல் ஜூஸ் இஸ் காட் ஹிம்செல்ஃப். பார்த்தீங்களா, கடவுளே யூதர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, நம்பர் 1 டிஃபெண்டராக இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நீ எந்த யுத்தத்தை ஆரம்பித்தாலும் நீ தோற்று போவ. அதனால தான் இதுவரைக்கும் யூதன் ஒரு யுத்தத்தை கூட ஆரம்பித்தது கிடையாது. ஆனால் வந்த எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சான். இவங்க இந்த புண்ணியவான்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியது, கடைசியில் குய்யோ முய்யோன்னு கத்த வேண்டியது. இதுதான் அந்த ஆதி காலத்துலேருந்து இதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2023 அக்டோபரில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா யுத்தங்கள்லையும் இப்படி தான் வருவாங்க, வந்து அடி வாங்கிட்டு போவாங்க மானக்கேடா. அப்படியே இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இவர் சொல்லுவார் பாருங்களேன்,
அதனால தான்டா கடவுள் உங்களை வெறுக்கிறாரு. ஏன்னு கேட்டால் யூதயா தேசம் யூதர்களுக்கு சொந்தமானது, யூதயா யூதர்களுடையது, இது முஸ்லிம்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. சொல்லுங்கயா. Here's the thing. Here's basic history, okay? So our prophet, peace be upon him and his family, passes away in 632, in the year 632, right? On his deathbed, he orders a young man by the name of Osama, the son of Zayd. So there are historic narrations if he was 16 or 17 or 15. Point is, he is a young man. He said, Osama, get your army ready. You're going to war. And the prophet's laying in bed. Who are we fighting against? He says, the Romans. Because I vowed that I will avenge your father's blood before I die. Your father Zayd was killed by the Byzantine. சொல்றாரு பாருங்க ஒரு சரித்திரத்தை. அதாவது இங்க ஒரு பேசிக் ஹிஸ்டரியை இவர் சொல்றாரு. அதாவது இவர்களுடைய கண்மணி நாயகம் 632 இறந்து போயிட்டாப்ல. ஆனால் இறந்து போகிற அந்த 632 அந்த வருஷத்துலேயே மரண படுக்கையில் இருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் 6 மாதமே படுத்த படுக்கை ஆகிட்டாரு. 3 வருஷமாக பயங்கரமான வயிற்று அயோர்டா அப்படிங்கிற ஒரு நரம்பை யாரோ அறுக்கிற மாதிரியான ஃபீலிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டால் ஒரு ஆட்டுக்கறியை சாப்பிட்டதுனால, விஷம் வச்சா ஆட்டுக்கறியை சாப்பிட்டதுனால 6 மாதமாக படுத்த படுக்கை ஆகிட்டாரு. அப்படி படுத்த படுக்கை ஆகும்பொழுது 632 சாகுறாரு. அதே வருஷத்தில் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இவர் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாப்ல. அது யாருக்கு அப்படின்னா ஒரு யங் மேனுக்கு. அந்த யங் மேனுடைய பேர் என்ன அப்படின்னா ஒசாமாவான். பரவாயில்ல, 1400 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒசாமா. நம்ம நினச்சோம் இப்போ தான் ஒசாமா பின் லேடன் வந்திருக்கானு. இல்லைங்க, 1400 வருஷமே அந்தந்த காலகட்டத்தில் ஒசாமா பின் லேடன்லாம் வந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நசராணிகளையும் ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அதாவது அவனுக்கு வயசு எத்தனைன்னா வெறும் 15 தானா, வெறும் 15 வயசு தானா. அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. என்ன விஷயம் அப்படின்னா, ஒசாமா அப்படின்னு கூப்பிட்றாப்புல. அவன் வேகமாக வரான். வந்ததுமே நீ ஒரு ஆர்மியை தயார் பண்ணு அப்படின்னு, ஒரு ஆர்மியை தயார் பண்ண சொல்ற. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நீ வந்து யுத்தத்துக்கு போகிற அப்படி 10வது படிக்கிற பையன், அவனை ஆர்மியை யுத்தத்துக்கு தயார் பண்ணணுமா. அப்போ ப்ராப்பர்ட்டி வந்து பெட்டில் படுத்து கிடக்குறாப்புல. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா நாங்கள் யார் கூட யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நீங்கள் ரோமர்களோட யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டால், நான் வந்து உங்கள் அப்பா சாகும் பொழுது நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், உங்கள் அப்பாவை கொன்னது யார் அப்படின்னா இந்த பைசாண்டியன்ஸ் அப்படிங்கிறவங்க தான். அதனால அவங்கள பழி வாங்கணும். நீ என்ன செய்ய, ஆர்மியை தயார் பண்ணி போ யுத்தத்துக்கு. இவர் 23 வருஷம் தான் நபியாக இருந்தாராம். 23 வருஷத்துக்குள்ளே 86 யுத்தத்தை பண்ணிவிட்டாப்லையாம். அதில் ஒன்று தானா இது. 15 வயசு பையலெல்லாம் தளபதியாக்கி கேப்டன் ஆக்கி ஆளுகளுக்கு ஆர்மியை தயார் பண்ணி போ, ரோமர்களோட போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதிசயமான மனுஷனா இருக்காப்ல. சொல்லுங்க என்ன. So what does that mean? It means until the prophet's last day, he was at war with the Byzantines who were governing Jerusalem. The prophet never went to Jerusalem. And the whole idea of the miraculous journey, you've heard this before, that our prophet supposedly flew on a donkey or flew to heaven on a horse, right? Small brains believe in foolish things. Firstly, it was not a donkey or a horse. Muslims believe that the prophet had this experience and it was involving the archangel Gabriel, right? சரி, அது ஒரு விஷயம் சொல்றாரு. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது யுத்தத்துக்கு போக சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முகமது சாகுற கடைசி நாள் வரைக்கும் இந்த பைசாண்டியன்ஸ் அப்படிங்கிற அவங்களோட யுத்தத்துல தான் இருக்கிறாப்ல. யாரு? முகமது. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஜெருசலேம் அவங்களுடைய கையில தான் இருந்திருக்கு. முகமது எல்லாரோடையும் யுத்தத்துக்கு போகிறது போல இந்த பைசாண்டியன்ஸுக்கு பக்கத்துல இருந்த பைசாண்டியன்ஸும் கூடயும் போயிருக்கிறாப்ல. ஆனா எருசலேமை பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அங்க தெரியாது. எருசலேம் வந்து புனிதமான நகரம். அது ஏன் கேட்டா குரான்ல எருசலேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லா பக்கத்துல இருக்கிற ரீஜியனோட யுத்தத்துக்கு போறது போல இவரும் அந்த பைசாண்டியன்ஸோட யுத்தத்துக்கு போயிருக்காப்ல. ஆனா முகமது ஒரு தடவை கூட தன்னுடைய வாழ்நாள்ல ஜெருசலேத்துக்கு போனது கிடையாது. இவர் ஆட்களை தான் அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிராக்குலஸ் ஜானியை குறித்து, ஒரு யாத்திரையை குறித்து முகமது இறந்து ஒரு 400 வருஷம் கழிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இதை வந்து நீ முன்னாடியே கேள்விப்பட்டிருப்ப, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம்யா. அது என்ன அப்படின்னா, முகமது ஒரு கழுதையில் பயணம் செஞ்சார். எங்க? நேராக சுவனபதிக்கு, பரலோகத்துக்கு. அதை மானகட்டத்தனமாக கேட்குறாப்புல. இப்படித்தான் மூளை வளர்ச்சி இல்லாதவங்க தான் இந்த மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்களை எல்லாம் நம்புவாங்க. ஒரு இமாம் சொல்கிறாப்புல. என்ன சொல்றது? சரி, அப்படி இருக்கும் பொழுது முதலாவது அது ஒரு குதிரையும் கிடையாது, அது ஒரு கழுதையும் கிடையாது. அதை நிறைய பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த எங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கேப்ரியல் தான் வந்து கூட்டிகிட்டு போனாப்புல அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சொல்லுங்கய்யா. Now, I don't care who it was or how it was. Here's my story. If you're going to the heavens, are you going from the ground upwards or are you going across?
You think go up? Going up. So the Aqsa Mosque is in the heavens. Al-Aqsa, the word Aqsa means the farthest mosque. The word Aqsa means the farthest mosque. We believe, Muslims believe, there are mosques in the heaven. We believe the angels pray in mosques in the heavens. We believe in that. You can think I am out of my mind. That's fine. But that is the Muslim belief. No problem. Believe all you like. அதான் விஷயம். அதாவது யாரு அது குதிரையில போனாரா, கழுதையில போனாரா, இல்ல ஜிப்ராயில் வந்து கூட்டிட்டு போனாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா ஜிப்ராயில் ஒரு தடவை சாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை குணமாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா கடைசியில விடிய பார்த்துருக்காப்ல. ஜிப்ராயில் வரல, யாரும் காப்பாத்தல. கடைசியில் அவர் இறந்து போயிட்டாப்ல. நிறைய பேர் ஜிப்ராயிலே முகமதுட்ட வந்து போய் சொல்லியிருக்காப்ல அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இங்க ஒரு ஸ்டோரியை சொல்றாப்ல. அது என்ன அப்படின்னா, நீ வந்து பரலோகத்துக்கு போற அப்படின்னா, அதாவது பரலோகம் நமக்கு மேலே தானே இருக்கு. பரலோகத்துக்கு போற அப்படின்னா எப்படி அப்வேர்டா போவியா, டவுன்வேர்டா போவியா அப்படின்னு கேட்குறாப்ல. அப்போ அவன் சொல்கிறான், நான் வந்து பரலோகத்துக்கு போகணும்னா, சுவனபதிக்கு போகணும்னா எல்லாரும் நேராக தானே போவாங்க. ஆனால் இவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா, யார் இந்த 400 வருஷம் கழித்து இந்த கமெண்டரி எழுதினாங்களே, அவங்க எங்கள் முகமது சுவனபதிக்கு போனார். ஆனால் எப்படி போனார் அப்படின்னா, நேராக ஜெருசலேத்துக்கு போனாராம். அங்கே ஒரு டெம்பிள் இருக்கான், அல் அக்ஸா மசூதி அப்படின்னு. அந்த மசூதியில் தொழுகை செஞ்சுட்டு அந்த மசூதியிலேருந்து சுவனபதிக்கு போனார் அப்படின்னு புளிய வச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்களேன். அல் அக்ஸா மசூதி அப்படிங்கிறது எங்கே இருக்கு? பரலோகத்தில் சுவனபதியில் இருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த அக்ஸா அப்படின்னா ஃபார்த்தஸ்ட் மாஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது தொலை தூரத்தில் இருக்கிற மசூதி அப்படின்னு அர்த்தம். நாங்கள் இஸ்லாமியர்கள் என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அல் அக்ஸா மசூதி சுவனபதியில் தான் இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு கேட்டால், தூதர்கள் கூட அந்த சுவனபதியில் இருக்கிற மசூதிகளில் தான் வந்து துவாவெல்லாம் செய்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. We believe on top of the Kaaba, the black cube in Mecca, above it in the heavens directly, there's another mosque called Al-Bayt al-Ma'mur, right? So that's that. And we believe there's another mosque in the sky. Why? Because the 6th successor of the Holy Prophet, his name is Ja'far as-Sadiq, tells us, as for Al-Aqsa Mosque, it is in heaven. Okay, that's why it's called the farthest mosque. அதுதான். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து காபாவுக்கு மேலே வானத்தில் ஒரு மாஸ்க் இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த பிளாக் கியூப் இருக்குல்ல, இந்த சவுதி அரேபியாவில், அதுலேருந்து நேராக டைரெக்டாக வானத்தில், சூனபதியில் இல்லையா, வானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அல் மஹ்மூர் அப்படின்னு அர்த்தம். இந்த காபாவிலேருந்து நேராக வானத்தில் அல் மஹ்மூர்னு ஒரு மசூதி இருக்கான். அந்த மசூதியிலேருந்து டைரெக்டாக நேராக சுவனபதியில் ஒரு மசூதி இருக்கான். அதுதான் அல் அக்ஸா மசூதியான். வானத்தில் இருக்கிறது ஏதோ மஹமூர் அப்படிங்கிற ஒரு மசூதியான். இப்படி இருக்கும் பொழுது முகமதுவோட 6th சக்சஸர் அப்படின்னு சொல்லப்படுறாங்களாம் ஒருத்தர். அவர் பேர் என்ன அப்படின்னா, ஜாஃபர் அல் சாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, அல் அக்ஸா மசூதி ஜெருசலேத்தில் கிடையாது, சுவனபதியில் தான் இருக்குது. இது வானத்தில், இது பரலோகத்தில் சுவனபதியில் இருக்குது. இதைத்தான் நாங்கள் ஃபார்த்தஸ்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு முகமதுடைய 6வது சக்சஸர் தெளிவாக சொல்லியிருக்காப்புல. அல் அக்ஸா மசூதி சுவனபதியில் இருக்குது அப்படின்னு. அப்படி தான் குரானில் எழுதப்பட்டிருக்கு, ஃபார்த்தஸ்ட் மாஸ்க்னு. ஆனால் இவங்க இந்த டெம்பிள் மவுண்டில் ஒரு மசூதியை கட்டி வச்சு அந்த மசூதியை அந்த அல் அக்ஸா மசூதின்னு சொல்லி இந்த உலகத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்க எந்த யுத்தம் செஞ்சாலும் இவங்க தோத்து போறாங்களா. ஐயா சொல்லுங்க. Okay, so what about the one in Jerusalem? Well, that was built in 705 by Abdul Malik bin Marwan, the 5th caliph of the Umayyads. He built it 73 years after the Prophet had passed away. So how can the book Revelation had ended with the Prophet's passing refer to a mosque and a miraculous journey 73 years later? It doesn't happen. It doesn't make sense. Right. It doesn't make sense. So mathematically, it doesn't make sense. கிழிஞ்சது போ. அதான் தெளிவாக சொல்லிட்டாப்ல. அதாவது சுவனபதியில் தான் அல் அக்ஸா மசூதி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஜெருசலேத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இவர் தெளிவாக சொல்கிறாப்புல. அது வந்து 705 தான் கட்டப்பட்டதான். அப்துல் மேலேக் பின் மர்வான் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் கட்டியிருக்காப்புலையாம். அவர் வந்து 5வது காலிப்பா உமையாதில் இருந்தவராம். இந்த மசூதி 73 வருஷம் கழிச்சு, யாரு முகமது செத்து 73 வருஷம் கழிச்சு கட்டப்பட்டதான். அதனால தான் இவர் கேட்குறாப்புல, ரெவலேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, முகமது இறந்ததோட ரெவலேஷன் வகி நின்று போச்சு. அப்படி இருக்கும் பொழுது செத்ததுக்கு அப்புறம் 73 வருஷம் கழிச்சு கட்டப்பட்ட அந்த மசூதிக்கு முகமது எப்படி போனாப்ல? கல்லறையிலேருந்து எந்திரிச்சு ஜிப்ராயில் கூட போனாப்லையா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் குரானில் எழுதி வச்சிருக்கிறீங்க, உங்கள் ஹதீஸில் எழுதி வச்சிருக்கீங்க. செத்ததுக்கு 73 வருஷம் கழிச்சு கட்டப்பட்ட அந்த மசூதிக்கு முகமது போனார்னு பச்சை பொய்ய சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா?
அதை மிராக்குலஸ் ஜானின்னு ரொம்ப பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்களே. எங்கள் கண்மணி நாயகம் ஜெருசலேத்துக்கு புராக்கா அப்படிங்கிற ஒரு பறவையில் போனாருங்கிறாங்க, கழுதையில் போனாருங்கிறாங்க, குதிரையில் போனாருங்கிறாங்க. இல்லைங்க ஜிப்ராயில் வந்து தூக்கிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. அது எப்படியா முகமது செத்து 73 வருஷம் கழிச்சு கட்டப்பட்ட மசூதிக்கு எப்படியா போனாரு? என்னையா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதை 2 பில்லியன் இஸ்லாமியர்களை நம்ப வச்சு விட்டாங்க. இது வந்து முகமது இறந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் கழிச்சு வந்து எழுதின அந்த கமெண்ட் ஹதீஸ்களை எழுதினாங்கல்ல, விளக்கம் கொடுத்தாங்கல்ல, அவங்க அடிச்சு விட்டுருக்காங்க. இன்ன வரைக்கும் நம்பி இதுக்காகவே மற்றவனை கொண்டுகிட்டு இருக்கான். இதை நம்பலை அப்படின்னா சபிக்கிறாங்க, கொள்றாங்க, என்னென்னமோ குண்டு போடுறாங்க. என்னையா அதிசயமாக இருக்குது. மனசாட்சி உள்ள எப்படியா ஏற்றுக்கிறவான் அப்படின்னு கேட்குறாப்புல. ஆனால் இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சாக்கிர் நாயக் பேச்சை கேட்டு எங்கள் நபி புராக்கா பறவையில் வந்து ஜெருசலேத்துக்கு போனார் அப்படிங்கிறாங்க. நேரம் கிடைக்கும் போது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.